குழந்தைங்க உயிர் பறிப்போக ஒரு இருமல் சிரப் காரணமா இருந்திருக்கு. அதுவும் இந்த சிரப்போட தயாரிப்பு நிறுவனம் தமிழ்நாட்டில தான் இருக்கு. இப்போ இந்த மருந்துக்கு மத்திய அரசு தடையும் விதிச்சிருக்காங்க. மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தோட குழந்தை மருத்துவரா இருந்த டாக்டர் பிரவீன் சோனி குழந்தைங்களுக்கு கோல்ட்ரிப் அப்படின்னு சொல்லப்படுற இருமல் மருந்த பரிந்துரைச்சிருக்காரு. அதை எடுத்துக்கிட்ட குழந்தைகள்ல 14 பேரோட உயிர் பறிப்போயிருக்கு. இந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் நடந்த விசாரணையில இந்த குழந்தைங்களோட உயிரிழப்புக்கு இவங்க எடுத்துக்கிட்ட கோல்ட்ரிப்னு சொல்லப்படுற இருமல் மருந்து தான் காரணம்னு தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த கோல்ட்ரிப் மருந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளிவந்த அறிக்கையில இந்த சிரப்ல 48.6% டயத்லின் கிளைகால் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இது சிறுநீரக செயலிழப்பு, அதோட இதை எடுத்துக்கிட்டா மரணத்தை ஏற்படுத்தும் ஒரு நச்சு ரசாயனம்னு சொல்லப்படுது. சிந்த்வாரால 14 குழந்தைகளோட இறப்போட தொடர்புடைய அதே தொகுப்புல இருந்து சேகரிக்கப்பட்ட மாதிரிகள்ல விஷப்பொருள் இருக்கிறத சோதனைகள் உறுதி செஞ்சதை தொடர்ந்து மத்திய பிரதேச அரசு கோல்ட்ரிப் இருமல் சிரப்போட விற்பனை மற்றும் விநியோகத்தை தடை செஞ்சிருக்காங்க. அதோட இந்த சிரப்னால முன்னதா 2 குழந்தைகளும், அதுக்கு அடுத்ததா 9 குழந்தைகளும், அதை தொடர்ந்து 3 குழந்தைகளும் அப்படின்னு மொத்தம் பலி எண்ணிக்கை 14 உயர்ந்திருக்கு. தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா குழந்தைங்களுக்கு மருத்துவம் பார்த்ததுல அலட்சியமா செயல்பட்டதா டாக்டர் சோனி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு இவர் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு கைதும் பண்ணியிருக்காங்க. மாநில மருந்து கட்டுப்பாட்டாளர் பிறப்பித்த உத்தரவுப்படி தமிழ்நாட்டோட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரேன் பார்மசூட்டிகள் தயாரித்த இந்த சிரப் அக்டோபர் 2 தேதியிட்ட தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகத்தோட அறிக்கையில தரமற்றது மற்றும் குறைபாடு உள்ளதுன்னு கண்டறியப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து கோல்ட்ரிப் சிரப்போட விற்பனை, விநியோகம் எல்லாத்துக்கும் உடனடியா தடை விதிச்சதோட இந்த நிறுவனத்தோட மற்ற தயாரிப்புகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து மாநில சுகாதாரத்துறை செயலாளர்களோட மத்திய சுகாதார அமைச்சகம் இந்த சம்பவத்தை பத்தி ஆலோசனையும் மேற்கொண்டிருக்காங்க.